ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மில்லட்ஸ் வச்சு 4 விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வரகரிசி வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் செய்யலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன். அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், நமக்கு பருப்பும் அரிசியும் இந்த அளவுக்கு ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்லையே 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு வரகரிசிக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசிலே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஒரு கை நிறைய இந்த மாதிரி ஒரு 2 கீத்து அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவை ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிய விட்டுலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிடலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக வதக்கிடலாங்க. இப்போ இது கூட பெரிய கேரட்டாக ஒரு கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் கேரட்டையும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இது கூட நம்ம மெஷர் பண்ண கப்பிலையே 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துடலாம். அந்த ஸ்டேஜ்லேயே நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டு இதை நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ சைட் பை சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சைடில் பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சுருக்க அரிசியையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்துடலாங்க. இந்த சாதம் பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு கண்டிப்பாக நெய் சேருங்க. நெய் சேர்த்து கலந்து விட்டு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான வரகரிசி சாம்பார் சாதம் ரெடிங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாதத்து கூட ஒரு வடகம், கொஞ்சமாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பிரியாணியே தோற்றுருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது குதிரைவாலி அரிசி கூட பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் ஊற வச்சு சமைக்கும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பையும் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ண கப்பிலையே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே நாம் ஊற வச்சுருக்க பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் பாசி பருப்பு இந்த பச்சை பட்டாணி வேகிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பை இந்த அளவு மலர வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குலைவால வேணாம், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க குதிரைவாலி அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ண கப்பிலையே 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு மலர்ந்து வெந்து வந்துடுங்க. பாருங்கள், நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணுன்னா இந்த ஹெல்த்தியான குதிரைவாலி பட்டாணி சேர்த்த ஹெல்த்தி ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குதிரைவாலி. ஒரு கண்டினியூஸாக நீங்கள் 1 வீக் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திணை அரிசி பாசிப்பயிறு வச்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தாங்க. இதுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்புலையே 2 கப்பு அளவுக்கு பாசி பயிறு எடுத்துக்கிறேங்க. இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் நமக்கு பாசிப்பயிறு நல்லா ஊறி அரைக்க முடியும். பாருங்கள், இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாவை குறப்பாக அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி இதை நம்ம ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய், நல்லா கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காயும் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி அரைச்சி எடுத்தோன்னா இந்த சூப்பரான சட்னி ரெடிங்க. இப்போ நாம் ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி சூடான தோசைக்கல்லுக்கு சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நான் அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலுமே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி மட்டும் கொஞ்சம் காரமாக செஞ்சோம் அப்படின்னா இந்த திணை அரிசி பாசிப்பயிறு தோசைக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மில்லட்ஸ் ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மில்லட்ஸு. இப்போ அதே மாவையே நான் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன். இந்த பாட்டு புளிக்க வைக்கும்போது நம்ம இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மில்லட்ஸை மேக்ஸிமம் புளிக்க வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ பாருங்கள், புளிக்க வச்ச மாவுலேருந்து தோசையுமே அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். இதே மாவு வச்சு நம்ம இட்லியுமே ட்ரை பண்ணலாம். இட்லியுமே நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். மில்லட்ஸ் வச்சு இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே குதிரைவாலி அரிசியை வச்சு நம்ம ஒரு சூப்பரான கிட்ஸு ஸ்பெஷல் ஒரு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப்பு அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் கேரட்டும் ஒரு கை நிறைய பாலக்கீரையும் எடுத்துக்கிறேன். இந்த கேரட்டையும் பாலக்கீரையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. கேரட்டை பல்ஸ் மோடில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதை வதக்கி விட்டுறலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாங்க. கேரட்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா சுருளை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துக்கலாம். மாவு கூடையே நாம் மெஷர் பண்ண கப்லேயே 1 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை அந்த மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா அதையும் வாஷ் பண்ணி சேர்த்துடலாங்க. இது கூட 1 கப்பு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுருங்க, இல்லை நமக்கு ஈஸியாக கட்டி தட்டிடும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடுங்க. இந்த சூட்லேயே நமக்கு மாவு நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டு கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நாம் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாம் உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து இது ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இந்த நம்ம கொழுக்கட்டை ஹெல்த்தி கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது கிட்ஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை அப்படியே மெத்துன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க.
குதிரைவாலி அரிசியில் செஞ்சது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மினி கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த மில்லட்ஸ் வச்ச ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.